ராஜா பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறாருங்க. கும்பகோணம் டிஃபன் சென்டர் தோசை டாக்டர் அப்படின்ட்டு இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா திருப்பூரில் ஒரு டிஃபன் சென்டர் வச்சுருக்காங்க. அது கூடயே பிரியாணியும் நம்ம சேர்க்கணுங்கிறதுக்காக அங்கேருந்து நாகூர் வரைக்கும் வந்திருக்கிறாரு. 2 நாள் ஆயிடுச்சு, இது 3வது நாள். எப்படி ஏதாச்சும் வந்தது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது. டபரா ஏற்றுறதுலேருந்து கரண்டி பிடிக்கிறதுலேருந்து என்னென்ன டிஃப்ரென்ஷியேட் நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுவோம், ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க வந்து அதை எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. அப்புறம் வந்து ரைஸு பதம் எப்படி பார்க்குறது, சிக்கன் வந்து எப்படி பார்க்குறது, சிக்கன் பீசஸ் வந்து எந்த மாதிரி எல்லாம் வெட்டி வரும், டேஸ்ட் எல்லாம் சூப்பர். நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பாஸ்மதி பிரியாணியை இங்கே தான் சாப்பிட்றேன். ஒரு 2011-12 சென்னையில் சாப்பிட்டது தான். அதுக்கப்புறம் திருப்பூரில் இந்த புல்லட் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. கொண்டு வந்துடலான்னு பார்க்கலாம். ஆமாம், பாஸ்மதி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணது. அடுத்த வாரம் லீவ் விட்டு கண்டிப்பாக இதை வந்து அட்டன் பண்ணி அட்லீஸ்ட் பிஃபோர் பொங்கலுக்குள்ளேயாவது ஒரு கடையை ஆக்கிடணும். 2-3 ட்ரையல் பண்ணுங்க இங்கேருந்து போன பின்னாடி. கண்டிப்பாக ஒரு 4-5 ட்ரையல் பண்ணால் கூட சாப்பிட்றதுக்கு எங்கள் ஃபேமிலியில் ஆள் இருக்குது. அதனால வந்து டெய்லி கூட ட்ரையல் போடலாம். ஓகேம்மா, தேங்க்யூ.